ஊர் தலைவர் எங்கப்பா? வர சொல்லு. ஐயா தான் வர்றாங்க. பாப்பா வீராசாமி, என்ன எல்லாரும் கம்பும் கட்டையுமா கூட்டமா வந்திருக்கீங்க? எங்க ஊர் இளவட்ட பயலுக உங்க ஊர்ல வந்து ஏதாவது வம்புகளுக்கு பண்ணிட்டாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, தண்ணி பிரச்சனையை பத்தி பேச வந்தோம். சரி சரி வா, டீ சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். சுபபாண்டி, எல்லாத்துக்கும் டீ போடுப்பா. எனக்கு ஒரு டீ சுருக்குன்னு போடுப்பா. நாங்க ஒண்ணும் இம்பிட்டு தூரம் டீ குடிக்க வரல. உங்க ஊருக்காரங்க எங்க ஊர்ல வந்து மொத்தமா தண்ணி எடுத்துட்டு போறதுனால எங்களுக்கும் தண்ணி பிரச்சனை வந்துருச்சியா? தயவு செய்து இனிமே யாரும் எங்க ஊருக்கு தண்ணி எடுக்க வராதீங்க. இப்படி சொன்னா எப்படிப்பா? எங்க ஊர் குடிதண்ணி கிணத்துல ஊத்து அடபட்டு போச்சு. எங்கன தோண்டினாலும் உப்பு தண்ணியா வருது. அதனால தானப்பா நம்ம ஊருக்கு வர்றோம். குடிக்கத்தானே தண்ணி எடுக்கிறேன். அதையும் கூடாதுன்னா எப்படிப்பா? எங்க ஊர் கிணத்துலயும் தண்ணி வத்தி போச்சு பெரியவரே. எங்க பொண்டு பிள்ளைங்கள 2 நாளைக்கு ஒரு கதை குளிக்கிறாங்க. நீங்க வேற ஏற்பாடு பண்ணீங்க. ஏப்பா அண்ணன் தம்பியா பழகுற, நமக்குள்ளே தண்ணி தர மாட்டேன்னா பக்கத்து மாநிலத்துக்காரன் எப்படி தண்ணி தருவான்? உங்களுக்கு இறக்கப்பட்டா எங்க கிணறு வத்தி போயிடும். நாங்க எங்க போறது? எப்ப வெள்ளம் வந்தா மட்டும் எங்க ஊரை வடிகாலா பயன்படுத்துறீங்க? தண்ணி பஞ்சத்துக்கு தாகத்துக்கு தண்ணி கேட்டா இல்லன்றீங்க. இது எந்த ஊர் நியாயம்? ஏய், நியாயம் தர்மம்னு பார்த்தா உயிர் உழைக்க முடியாதப்பே. இனிமே உங்க ஊர் ஆளுங்க எங்க ஊருக்கு தண்ணின்னு வந்தா வெட்டு குத்தாகி போயிடும். சொல்லிவிட்டேன். பெருசு மேக்ராமம்னு திமிரா பேசாத, நாக்க அடக்கி பேசு. இருங்கப்பா இருங்கப்பா. சும்மா இருக்கப்பா, பேசிட்டு இருக்கோம்ல. சின்ன பிள்ளைத்தனமா. அத்தாடி தண்ணிய தங்கு ஊதிக்கிட்டே வருது. என்ன பண்ண போறோம்? என்னடா அண்ணே, ஊரே சேர்ந்து தண்ணி பிரச்சனையை பத்தி பேசுது. என்னது? தண்ணி போடா வாடா. பாருப்பா, நம்ம தண்ணி பிரச்சனையா பேசிக்கிருக்கான். அவன் பிரச்சனைக்கு போய்கிட்டு இருக்கான். இங்க பாருப்பா வீராசாமி, எங்களுக்கு ரோசம் இருக்கு. இவ்வளவு தூரம் பேசுனதுக்கு அப்புறமும் நாங்க உங்க ஊரு தண்ணிய குடிக்கிறதுக்கு பேசாம நாக்கு புடிங்கிட்டு செத்துறலாம். இனிமே எங்க ஊரு காக்கா குருவி கூட உங்க கமா தண்ணிய குடிக்க வராது. கிளம்புறியா? அது போதும். வரோம். வாங்கயா போலாம். ஐயா, அப்ப இனிமே நம்ம குடிதண்ணிக்கு எங்க போறது? கூடிய சீக்கிரம் நம்ம ஊருக்குன்னு ஒரு கிணத்தை வெட்டுவோம். அது வரைக்கும் 4 மைல் நடந்தா கூட பரவாயில்ல. அரச குளம் கம்மாயில போய் தண்ணி எடுப்போம். இவருக்கு என்ன 4 மைல் சுமக்கிறவங்களுக்கு வழி தெரியும். நிறுத்துங்கப்பா, தலைவர் சொல்றதானப்பா சரி. டேய் சிங்கிலி ஐயா, நீரோட்டம் பாக்குற ஆவியூர் கோயந்தன கையோட கூட்டிட்டு வா. ஓடுறா. சரிங்க. சரி போங்க, போய் அவங்க வேலை வெட்டிய பாருங்க. போங்கப்பா. நீ அமுக்குல அந்த காலை கழிச்சு போச்சுனே. அங்க உள்ள பொம்பளை பிள்ளைனா என்னத்தானே பாத்துச்சு? அப்படி உன்னையும் பாத்துச்சுனே. அண்ணே, நான் இப்படியே வீட்டுக்கு ஓடிறேனே. நீங்க இங்க போயிட்டு வாங்கனே. வந்து வேடிக்கைய பாருடா. ஆமா, பெரிய வள்ளி திருமண நாடகம் நடக்குது, வேடிக்கை வாக்க கூப்பிடுறாரு. அண்ணே, பெரிய மனுஷன் போற இடத்துக்கு இந்த சின்ன பயவுல எதுக்குனே? அங்க வந்தா பயத்திலே சன்னி உண்டு செத்து போயிருவனே. ஒத்துக்கிட்டு வாடா. வேடிக்கை பாக்குறது, விளக்கு பிடிக்கிறது ஒரு பொழப்பா? டே கருப்பா, வானே போவோம். இங்க போங்கனே, நான் அப்படி ஓரமாண்டு காக காக்குறேன். ஏப்பா, போறதான் போறீங்க, ஒரு உரைய போட்டு போங்க. இப்ப பெரிய பெரிய நோயெல்லாம் வருதான். டேய் கிழவா, நாக்குல பலூன மாட்டிக்கிட்டு தேனை நக்குனா அது ருசியாவா இருக்கும்? ஏய், இது வைரம் பாஞ்ச கட்ட, எதுக்கும் அசையாது. நீ அப்படியா? தேக்குனே போனே போ. யோ பேக்கு பேப்பர் சாத்ரே வாயா ஐயனாரே, இன்னைக்கு அவ வேணும். உங்க அக்கா எங்கடி அவ? அக்கா ஒரு பெரிய பார்ட்டி கூட இருக்கு. யோ, உன்னால கொஞ்ச நேரம் கூட பொறுக்க முடியாதா? பெரிய பார்ட்டியை விரட்டி விட்டா. பெரிய பார்ட்டியா? எவன்டி பெரிய பார்ட்டி? இந்த வட்டாரத்துல நான் தாண்டி பெரிய பார்ட்டி. ஐயோ ஐயோ, உள்ள என்ன நடக்குதோ, எப்படி எப்படிலாம் நடக்குதோ. இத காலைக்கு நான் தான் காவ, இவன் சோழிக்கு நான் தான் காவலா? இப்படி கற்பனையில நாள் ஓடுதலா என் கருப்பா? ஏன் பேக்கு பேப்பரு? உன்ட்ட ரொம்ப நாளா ஒண்ணு கேட்கணும்னு இருந்தேன். உள்ள ஒரு ஆள் போனா ஒரு கல்ல தூக்கி போடுறியே, அது என்ன கணக்கு? ஒரு கல்லு ஒரு பாவத்தை சொல்லு. இதுல உன் கல்லு இருக்கா? எல்லார் முதுகுலையும் ஏகப்பட்ட அழுக்கு இருக்கு. என் முதுகு ரொம்ப சுத்தம். இது வாய்ப்பு கிடைக்காதவங்க பேசுற பேச்சு. சரியா சொன்ன பேக்கு பேப்பரு. எனக்கு எப்ப வாய்ப்பு கிடைக்கிறது, நான் எப்ப கண்ணி எழிகிறது? ஏ கருப்பா, யோ, காசு கொடுத்து போயா. எதுக்கு? உன்னை சந்தோஷப்படுத்தினதுக்கு. நான் தான் உன்னை சந்தோஷப்படுத்தினேன். நீ குர்ரி காசு. யோ, அநியாயம் பண்ணாத. ஏய், என் காலை பண்ண 50 ரூபாய் தருவாங்க. அதை நான் செஞ்சா குர்ரி. காசு குடியோ. உன்னை ஊரை விட்டு விரட்டிடுவேன். வீட்டோட வச்சு கொளுத்திடுவேன். இது வரைக்கும் இங்க வந்தவனுக்கெல்லாம் சந்தோஷத்தை தான் கொடுத்தேன்.
மொத தடவையா உனக்கு கஷ்டத்தை கொடுக்க போறேன்டா. கஷ்டத்தை கொடுக்க போறேன். ஏய் கேளவே, அதே வா ராசா, வந்துட்டியா? சோறு வைக்கவா? சோறு கலக்கட்டும். உட்காரு. இல்ல ராசா வேண்டாம். உட்காரினா உட்காந்துறேன். கிட்ட வந்து உட்காரு. ஆட்டு ராசா. என்னத்த சம்பாரிச்ச, என்னத்த இதுன்னு எப்ப பார்த்தாலும் புலம்பல. இது நான் சம்பாரிச்சது, உன் மயன் சம்பாரிச்சது. படுக. அம்பட்டும் தங்கமா ராசா? பிறகு தகரமா? உன் புருஷன் கூட இம்புட்டு பெரிய தங்களி போட்டிருக்க மாட்டேன் இல்ல? அப்ப சோத்த போடு. இந்த போடுறேன். அழகா இருக்க கேள்வி. வெக்கமா இருக்கு. இப்பயே இப்படி இருக்குன்னா அந்த வயசுல நீ எப்படி இருந்திருப்ப? பல பயங்களுக்கு இருக்கு பிடிக்க வச்சிருப்ப. அதை விடுப்பா. நம்ம ஊருக்குன்னு ஒரு கிணறு வெட்ட ஊரே சேர்ந்து முடிவு பண்ணிருக்கு. நல்ல தண்ணி எங்க கிடைக்கும்னு தேடினாக. அண்ணே, இந்த இடத்துல நல்ல நீரோட்டம் இருக்குண்ணே. இந்த இடத்துலயா? ஆமாண்ணே. ஏத்தா பெரியதா, என்னங்கப்பா? இங்க ஊர் பொதுக்கிணறு தோண்ட உன் மயன் சம்மதிப்பானா? நம்ம ஊர்ல குடி தண்ணி இல்லைன்னு எந்த சிரிக்கையும் வாக்கப்பட்டு வரமாட்டோம்ங்கிறா. உனக்கும் ஒரு கல்யாணம் பண்ணணும், புள்ள குட்டி பிறக்கும். அதுக்கு நம்ம வீட்டுக்கு பின்னாடி கிணறு இருந்தா நமக்கும் நல்லது தானப்பா. என்ன சொன்ன? என் மயனை ஒரு வார்த்தை கேட்டுட்டு தரேன்னு சொல்லிட்டேன். ஐயோ, இல்லையா? ஐயா, ஐயோ, ஐயா, எப்பே என்ன கொல்ல வரானே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, அம்மா, ஐயோ, நெஞ்சு அடிக்குதே. என்ன கொல்ல துரத்துறானே. ஐயோ, என்ன கொண்டு விடுவோம் போல இருக்கே. எங்கடி வந்த நீ? நில்லு. ஐயா, ஐயோ, ஐயா, யாராவது காப்பாத்துங்க. ஐயா, 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 வச்சிருக்கையா? ஐயா, ஐயா, எடமா புடுற. எடமா. ஐயோ, அம்மா, அடிக்காதே. ஏப்பா, சோறு போடுற ஆத்தால அகப்பையால அடிக்கிறியே, நீ எல்லாம் உருப்படியா? அதை கேட்க நீ யாரா? ஏப்பா, என்னைய அடிச்சாலும் பரவாயில்ல, ஊருக்கு நல்லது செய்ய நினைக்கிற ஆத்தாவை போய். இந்த ஊர் எனக்கு என்ன செஞ்சுச்சு? நான் ஏன் எடுத்து அந்த ஊர் கொடுக்கணும்? என்ன ஊரே தாகத்துல தவிச்சு கிடக்கு. அது தாகமா இருக்கா? ரொம்ப தாகமா இருக்கா? உனக்கு தாகமா இருந்தா அவன் பெஞ்சு குடிப்பான், நீ குடி. அவனுக்கு தாகமா இருந்தா நீ பெஞ்சு குடு, அவன் குடிப்பான். கிணறு வெட்டு வாங்கலாம், வாலிய விட்டு ஆட்டு வாங்கலாம். வெட்டி பயலுக. வயசான கிழவின் கூட பார்க்காம இப்படி போட்டு அடிச்சுட்டானே, காட்டு பையன். ஓம் ரீம் கிரீம் காளி. சாமி, என் மயன் கண்டபடி வையிறான். கையில கிடைக்கிறத எடுத்து அடிக்கிறான். ரொம்ப உக்கிரமா இருக்கான். அவனை நீங்க தான் சாமி கட்டுப்படுத்தி வைக்கணும். கையால் வழங்காம பண்ணிருமா? கொஞ்சம் செலவாகும். ஐயோ, அவ்வளவு பெரிய செய்வன எல்லாம் வேண்டாம் சாமி. நான் சொல்றதை கேட்டு என் மயன் நடக்கிறாப்படி அவனை மாத்தினா போதும். மாத்திருவோம். ஓம் கிரீம் கிரீம் காளி. உனக்கு என்ன வேணும் மகனே? உன் உசுறு வேணும்டா. செய்வனியா செய்ற? ஐயோ ஐயோ, கையால முடிச்சுட்டானே. ஐயோ ஐயோ ஐயோ. என்ன பாட்டு ரொம்ப சூப்பரா இருக்குண்ணே. என்ன படம்? யாரு கொடுத்தது? நம்ம சிவாஜி நடிச்சதுடா. டைரக்டர் பாரதிராஜா இருக்காருல்ல, அவர் எடுத்தது. படம் பேரு முத மரியாதை. மருத குரு தியேட்டர்ல புதுசா ரிலீஸ் பண்ணிருக்காங்கடா. கூட்டம் அலமோதுடா. அப்ப ரெண்டாவது ஆட்டம் போயிருவா. நாலு மாடுக, அதுவும் சிகில் உடைக்காத கிடேரிய அனுபவிடா கருப்பா. ஏப்பா ஐயனாரே, 6 மாசமா உங்க ஆளுக்கு தான் போடுறேன், இன்னும் சினப்பிடிக்க மாட்டேங்குதப்பா. உன் மாடு மலட்டு மாடா இருக்கும். அட சண்டாளா, பாவி மனுஷா, எடுபட்ட பயலே. என்ன வாங்க வச்சிருந்த காசு எடுத்துட்டு வந்து சீட் அடி குடிச்சு அழிக்கிறியே. நீல சம்சாரியாடா? ஓடி மிதிக்க போறேன். கொலைக்கிறதுக்கு நீ நாண்டுக்கு சாவறடா. எங்க வந்து பஞ்சாயத்து பண்ற? ஏண்டி இப்படி பேர் முன்னாடி நீ கேவலப்படுத்தறியா? ஓடி ஓடி வீட்டுக்கு. ஓடி ஓடி வரேன்றல. ஓடி போறவனே வீட்டுக்கு வாடா. உன விளக்கு வர பியப்பி அடிக்கிறேன். ரக்கம்லாம் 2 பிள்ளை வர பத்திட்டான். வரேன்டி. இன்னைக்கு ராத்திரி வந்து பாண்டியலுக்கு வெட்டி பொங்க வைக்கிறேன் உன்னை. ஆட்டம் முடிக்கிற நேரத்துல வந்து நொச்சி பண்ணிட்டு இருக்கா. அண்ணே, இந்த மாதிரி இடத்துல எல்லாம் பொண்டாட்டிய வைய கூடாதுண்ணே. அவளை பத்தி உனக்கு தெரியாது தம்பி. நீ சீட்டை போடு. இன்னைக்கு போச்சா?
திருப்புப்பா. இன்னைக்கு யார் முகத்துல முடிச்சானோ தெரியல. ஆட்டையும் பிடிக்கல, ஒரு இளவும் பிடிக்கல. வாரப்பா. என்ன நம்ம ஊர் குரண்டு தானே? ஆமா. நம்ம வீட்டுல எத்தனை பேருன்னு? நானு, என் பொண்டாட்டி, 2 மைங்க. நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல கறியா வாங்கி போவோம்னே. நீதான் ஜெயிச்சிருக்கலப்பா. நல்ல இந்த பாருங்கடா. இந்தானே. புடினே. ஆ. கணக்குல வச்சுக்க. வராத கணக்கு. எழுதுனா எழுதாட்டேனா? டேய், என்ன கறிடா? ஆட்டுக்கறியா, மாட்டுக்கறியா, பன்னிக்கறியா? கோழிக்கறிண்ணே. நல்லா இருக்கும்னே. வாங்கிப்பா, வாங்கி. நான் காசு உனக்கு தான் எம்புட்டே பெரிய மனசு. தோத்தாலும் நல்ல வேண்டிய நம்பா தோத்துருக்கேன். பெருமையா இருக்குப்பா, ரொம்ப பெருமையா இருக்கு. அண்ணே, ஒரு பாட்டு பாடுனே. பாடிடுவான். சாராயம் சமுத்திரமா மாறணும், அதுல ஆரம்பினா நானும் நீந்தனும். குறைய குடிச்சாலும் பத்தல, நிறைய குடிச்சாலும் பத்தல. தம்பி வீடு வந்துருச்சுப்பா. ஓ, இதானே நம்ம வீடு. தம்பி நீ நல்லா இருக்கணும்ப்பா, நீ நல்லா இருக்கணும்ப்பா. அப்படியே திண்ணையில சாஞ்சு ரைட்டுப்பா. உங்க அப்பன் தூங்குறேன், சித்தப்பா வாங்கிட்டு வந்திருக்கேன், தின்னுங்க. இன்னைக்கு இதே அளவுதானா? தோத்த வெறியில கொஞ்சம் அதிகமா போட்டாப்ல. கிடைக்குமா? இப்ப எது கதவை சாத்துன? தாகம். மரியாதையா வெளியே போயிரு, இல்லன்னா விளக்கு மொத்தல அடிப்பேன். அடி. குதிரை உடைஞ்சதுக்கு 2 பேரும் தான் காரணம். சும்மா சினுங்காத. டிக்கெட் 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 டிக்கெட். ஏய், ஃபுட்பால் நிக்க மேல வாப்பா. நாங்க பஞ்சாயத்து போடல நின்னவங்க போயிட்டே இருப்போம். யாருக்கிட்ட காலையிலே ஆரம்பிச்சிட்டாங்க. எதுல போய் முட்டை போதும். டிக்கெட் டிக்கெட். தம்பி எங்க போறீங்க? கண்டுபிடி. என்ன அது கண்டுபிடியா? ஆமா கண்டுபிடி. அதுக்காகத்தானே உனக்கு அரசாங்கத்துல சம்பளம் கொடுக்குறாங்க. எங்க ஆத்தாளுங்க அப்பனும் என்ன சிஐடி படிக்க வச்சிருக்காங்க உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஏண்டா ஒரு டிக்கெட் எடுக்கிறதுக்கு எத்தனை பஞ்சாயத்தாடா? இருடா, வர்றேன்டா வர்றேன். டிக்கெட் டிக்கெட். அவன் கண்டுபிடிண்டா. இவன்ட்ட வேற மாதிரி கேட்கணும். தம்பி எங்க ஏறினீங்க? படிக்கட்டுல. அப்ப எங்க இறங்கணும்? அதே படிக்கட்டா நொன்ன. உங்க ரூட்ல வேலை பாக்குறதுக்கு எங்க ஊர்ல கடமாடு வச்சு பொழைச்சுக்கலாம்டா. இதெல்லாம் ஒரு வேலையா பாவிங்களா? இந்த வேலையை வேணா ஒரு புண்ணாக்க வேணாம்டா சாமி. இந்த வேலை பாக்குறதுக்கு ஊர்ல போய் ஆட்டு புழுக்க புறக்கி பொழைச்சிக்க வேண்டாம். ஊரு கிளம்பி வந்துடுறாங்க. இவங்கள மாரடிக்க முடியல இந்த சட்டை வேற. டேய், நீ மாட்ட பாத்துக்க, நான் போய் மாம்பழம் சாப்பிட்டேன். அண்ணே ஒரு சோழிக்கு கிளம்பிட்டாரு, நீ உன் சோழிய பாரு, நான் பாக்குறேன். எனக்கு அதானே வேலை. வேணாத்தா, சக்கரை கணக்கா இருக்கும். நிறைய சக்கரையை பார்த்தாச்சு. போ வேணாம் போ. நாட்டுக்கோழி நமன் இருக்காரு. என்ன நம்ம வீட்டுல கேடேரி இருக்கா? கிடைக்குமா? சிக்கும் போல இருக்கு. என்ன? ரொம்ப தாகம். அப்படியா? கொடுங்க. யாருமா அது? காலை ஏத்த வீட்டுக்கு காலை ஓட்டி வந்தாரு, தண்ணி கேட்டாரு. அப்படியா? சரி சரி. கல்லு வருது மாதிரி இருக்கலடா.
3 புள்ள பெத்த மாதிரி தெரியலையே. கிழட்டு பயலுக்கு கிழங்கு மாதிரி போண்டாட்டி வவுறு எரியுதுடா. அண்ணே இன்னும் அந்த அத்தாச்சிக்கு கல்யாணமே ஆகலனே. மோனு இது அங்கனே சொல்லியிருந்தா சோழிய முடிச்சு வந்திருப்பல. ஆத்தாடி சத்தா சந்திருந்தா என் தலை தெரிச்சிருக்குமே. அண்ணே 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 நீங்க நினைக்கிறாப்ல இல்லனே, அது ஒரு நெருப்புனே. நெருப்பா? அதுல ஒரு செம்பு தண்ணிய ஊத்தி அமத்திட்டு வரேன். அண்ணே இந்த சின்ன பையன் சொல்ற சத்த காது கொடுத்து கேளுனே. அம்புட்டு ஆசையா இருந்தா பேசாம அந்த அத்தாச்சியே கல்யாணம் பண்ணிக்கனே. டேய் ஒரு முட்டி கல்லுக்கு ஒரு கடையா வாங்க கூடாதா? அண்ணே ஒத்த மரத்து கல்லு உடம்புக்கு நல்ல ஊத்தம்னே. யோசிக்காதனே, நீ அந்த புள்ளைய கட்டிக்கிட்டு வந்தீங்கன்னா அது வயக்காடு வரப்பு காடுன்னு நல்லா பாடுபடும். நீ மல்லாக்கப்படுத்துக்கிட்டு கல்லு தண்ணிய போட்டு சீட்டு விளையாண்டுகிட்டே இருக்கலாம். ஆமாண்ணே, நம்ம ஆத்தாளுக்கு வயசாயிருச்சு. நம்மளுக்கு கஞ்சி தண்ணி காய்ச்ச, நம்ம கருப்பனுக்கு பருத்தி கொட்ட ஆட்ட, நம்ம வீட்டுக்குன்னு ஒரு மதனி வந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னே. டே அவன் நம்ம குடும்பத்துக்கு சரிப்படுவாடா. ஆமா, இது பெரிய சிவகங்கை மகாராஜா குடும்பம். பேசுறான் பாரு புறம்போக்கு. சரியா இருக்கும்னே. அன்னி குணத்துல பசுவாம்னே, குடும்பத்துக்கேத்த குத்து வரலாம்னே. அண்ணே அம்மா கருப்பை மேல சத்தியமா நான் அப்படின்னா நினைக்கவே இல்லனே. நீ ஆசைப்பட்ட அடையாம விட மாட்டோம்னு சொல்லி ஊருக்குள்ள போய் அந்த புள்ளைய பத்தி விசாரிச்சுட்டு வந்தனே. என்ன போய் மாட்டு நடி நீ, உனக்கு ஒருத்தி வர்றா, பெரிய ஆப்போட வர்றா. களவான் பையன் மக்கா காசு கொடுத்த குட்டை கெடுக்கிறது நாங்க, களவாண்டு நோண்டி திக்கிறது நீங்கடா. ஓடுறீங்க கையில சிக்கிறீங்க. இது அம்புக்கு காரணம் நீ தாண்டி. முதல்ல ஓ கால கல்ல குடிச்சாதான் போத. ஆனா இவள இந்தப்பா பொண்ணு ஒரு நல்லா பாத்துக்கங்க. பின்னாடி அப்புறம் அது சொட்ட இது நோலன்னு சொல்ல கூடாது. சொல்ல முடியாது, ஏன்னா பொண்ணு பவுன் கணக்கா இல்ல. இல்ல எங்க அழகம்மா. ஐயா அதெல்லாம் எல்லாம் தெளிவா எடுத்து சொல்லிடா. எல்லாத்துக்கும் சம்மதம். எப்ப பண்ணலாம் கல்யாணம்? பாத்தியில எங்க அண்ணன் எவ்வளவு பீடா இருக்காரு. நல்ல பீடியா. நம்ம பம்பு செட்டை கட்டிட்டு போறவன் என்ன பாடுபட போறான்? ஆமையா வசமா மாட்டிக்கிட்டான். என்ன பெத்தாரு உனக்குதான் அம்மா மருந்து அரைச்சிக்கிட்டு இருக்கேன். அழாதையா. அப்படியோ பெரியாத்தா மயனுக்கு கல்யாணத்தை பண்ணி விட்டா. பாரத பிரதமர் திரு ராஜீவ்காந்தி அவர்கள் அயல் நாட்டு சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு தெரியாது கூறுவாரு தெரியுதா? பூவ தூவு நல்லா தூவு. கூறுவாரு தெரியாம ஏப்பா இடிதாங்கி பயமா இருக்கியா? இவன் ஏற்கனவே காட்டு பைய, இப்ப கழு தண்ணிய வேற குடிக்க போயிருக்கியான். தவைக்கு வந்து என்ன பண்ண போறானோ தெரியலையே. நினைச்சால ஈரக்கொலையெல்லாம் நடுங்குதியா? அட போ ஆத்தா, அவன் மதனிய பத்தி உனக்கு தெரியாது. அது மாங்கொட்டைய ஊண்டி பிளாப்பழத்தை புடுங்கி போடும். என்னையா சொல்ற? மதனியோட இன்னொரு மோத்த நீ பாக்கல. இப்ப நான் சொல்றேன், நீ கேளு. அது சாதாரண பொண்ணு இல்ல, பனைமரம் ஏறி நுங்கு வெட்டு. 2.25 ரூபா கொடு. கூறி எட்டனா தானே? டேய் என்னடி உருக்கி முன்னியா நில்றா. நில்லு
சரியான ஆம்பளையா இருந்தா நில்றா. பொறுக்கி. நீ சொன்னதெல்லாம் நெசமாயா? ஆமாதா, மதனியோட காளியத்தா கோலத்தை என் 2 கண்ணால பார்த்தேன். என் ஐயனாரே, என் மயனை திருத்தறதுக்கு ஒரு நல்ல மருமவளை குடுத்துட்ட. வர தையிலேயே உனக்கு ரெட்டை கடா வெட்டி ரெட்டை பொங்க வைக்கிறேனப்பா.